பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். இந்த நாள் உங்கள் மத்தியிலே நான் ஜெபத்தோடு காத்திருந்த போது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் மிக முக்கியமான காரியத்தை உங்களோடு பேசும்படி சொன்னார். அதற்கு ஆதாரமாக யோவான் 5:31 வாசிக்க கேட்போம். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் சாட்சி மெய்யாயிராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற எனக்கு அன்பான மக்களே, நீங்கள் எல்லோரும் பல சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு சாட்சி அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்றை சொல்லுவதல்ல. தலைவலியில் இருந்தேன், எனக்கு வாய்க்க செய்தார். வைத்த வலியில் இருந்தேன், சுகம் கொடுத்தார். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஏன்னா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார். நாம விசுவாசத்தோட கேட்டா நிச்சயமா விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நாம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆனா அதெல்லாம் சாட்சி. இங்கே சொல்றார், யோவான் சொல்றார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி எப்படி இருக்காது? இருக்குமா? உண்மையிலே நம்ம சாட்சி உண்மையா அப்படியே சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இந்த சாமுவேல் எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்க முடிஞ்சு? பரிசுத்தமா இருந்துச்சு அவன் இருந்த இடம்? சொல்லுங்க. இல்லை. அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாருங்கிறதுக்கு திருப்புங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல். ஏலியின் குமாரர் பேலியலின் மக்களாய் இருந்தார்கள். போச்சுரா. யாரு ஏலி? யாரு? ஆசாரியன். அந்த சபைக்கு ஊழியக்காரன். யாரை கொண்டு விட்டா? சாமுவேலை கொண்டு விட்டாளே அன்னாள். இந்த சபையில இருந்த தாத்தா யாரு? ஏலி. அவருடைய பிள்ளைகள் யாரா இருந்திருக்கணும்? ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆனா இங்க சொல்லுது, வேதம் சொல்லுது, ஏலியின் பிள்ளைகளோ பேலியலின் மக்களாய் இருந்தார்கள். சாட்சியை கேளுங்கப்பா. ஏலியின் பிள்ளைகளோ பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அடேங்கப்பா. இன்னொரு சாட்சியை கேளுங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அறியணுங்க. அவர்களோ கர்த்தரை அறியவில்லை. வீட்டுக்குள்ள பார்த்தா, வெளியே பார்த்தா இவர் போதகம், காலையில் ஞாயிற்றுக்கிழமை வருவார், ஆசாரியன் பிரசங்கிப்பார். ஆனா அவருடைய பிள்ளைகள் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு அப்படிதான். எத்தனை போதகரோட பிள்ளைகள் உண்மையா ஆண்டவர் பயந்து இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஏலி ஐயா மிகுந்த கிழவன். அவருடைய பிள்ளைகளோ பேலியாளின் மக்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது மட்டும் இல்ல, வாசிங்க. அந்த ஆசாரியர்கள். எந்த ஆசாரியர்கள்? ஏலியின் பிள்ளைகள் யாரு? ஒப்பினி. அப்படி சொல்லுங்க. ஒப்பினி, பினகாஸ். இந்த பினகாஸ் ரொம்ப மோசமான ஆள். இவன் மனைவிக்கு பேர் கொடுக்கப்படலை வேதத்தில். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த அம்மாவை பார்த்தா ஒரு சல்யூட் அடிக்கணும். ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் 4:19 வாசிக்க கேட்போம். பினகாசின் மனைவியாகிய பேர் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் யாரு? ஏலியின் மருமகள். நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும், உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட செய்தியையும், தன் மாமனும் தன் புருஷனும் இறந்த செய்தியை கேட்டபோது
அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பயப்படாதே, ஆண் பிள்ளைய பெற்றமானாங்க. ஆனா அவளுக்கு அதை குறித்து கவலை இல்லை. தேவனுடைய பெட்டி போயிற்றே, இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டதே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் எத்தனை வருஷங்களா இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம எவ்வளவு அற்புதமா நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பினகாஸ் ஒப்பிலி, அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் ஜனங்களை நடப்பித்த விதம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 2:12 திரும்பி வந்திருக்க. அவர்கள் என்ன பண்ணாங்களா? அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் செலுத்தும் காலத்தில், ஒரு பலியை செலுத்துற காலத்தில், ஒரு நிமிஷம், அந்த காலத்தில் பல பலிகள் இருந்துச்சு, இன்னைக்கும் சில பலிகள் இருக்கு. அதனால மீகாவில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா நான் என்னத்தை கொண்டு மட்டும் வரணும்? உன்னதமானவருக்கு முன்பாக நிற்கணும். தகனங்களை கொண்டோ, 1 வயது கண்ணுக்குட்டியை கொண்டோ, அல்லது 1000 எண்ணெய் ஆறுகளாய் ஓடுகிற எண்ணெய்களில் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ, ஆட்டுக்கடாய்களின் மேல் பிரியமாய் இருப்பாரோ? மனுஷனே, நன்மை உனக்கு இல்லதென்று அவர் அறிவித்திருக்கிறாரே. நியாயத்தை விரும்பி இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தையா அவன்கிட்ட எதிர்பார்க்கிறார்? ஆமென். வேற என்னத்தங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? நம்ம கொடுக்கிற காணிக்கை ஆட்டுக்குட்டியுமா? இல்லைங்க ஐயா, அம்மா, இங்கே பலி செலுத்த வருவாங்க. அந்த காலத்தில் குழந்தை பிறந்தாலும் பலி உண்டு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு பலி, பொண்ணு பிறந்தா ஒரு பலி. பாவம் செஞ்சா ஒரு ஆட்டை வெட்டி எல்லாரும் அது மேல கையை கழுவணும். ஏன்னா இந்த பாவம் என் மேல இல்லைங்க. எனக்கு அன்பானவர்களே, பலி அந்த காலத்தில் பல பலி இருந்துச்சு. அவன் சக்திக்கு தக்க ஆட்டை கொண்டு வரலாம், மாட்டை கொண்டு வரலாம், புறாவை கொண்டு வரலாம், அதுவும் இல்லைன்னா மெல்லிய மாவை கொண்டு வரலாம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பலிகள் பல இருந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரஜாபலியாகிய கிறிஸ்து வந்து விட்டார். அல்லேலூயா. தன்னையே பலியாக கொடுத்து விட்டார். அதனால தான் நாம பாடுறோம், எனக்காக யாவற்றையும் செய்தவரே எனக்கினி பயமில்லை உலகில்லை. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் என்ன, தன்னையே பலியாக கொடுத்து விட்டார். இங்கே பார்க்கிறோம், எவனாயிலும் பலி செலுத்த வரும்போது, வாசிமா, ஒரு பலியை செலுத்துகிற காலத்திலே இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன், யாருடைய வேலைக்காரன்? இந்த ஆசாரியனுடைய வேலைக்காரன் சில நேரம் சேட்டையும் பண்ணுவான். ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதாவது எலிசாட்ட இருந்த வேலைக்காரன் கேயாசி, அவன் எப்படிப்பட்ட வேலைக்காரன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவன் எப்படிப்பட்ட வேலைக்காரன்? ஆளே வராட்டாலும் இப்பதான் 2 பேர் வந்திருக்காங்க, வெள்ளி உடமை பொன்னுடமை கொடுன்னு அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வந்து கையை கட்டி நிற்கிறாள். அல்லேலூயா. இந்த ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்வாங்களா? 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். இறைச்சி வேகிற பாத்திரத்துக்குள்ள என்ன செய்வான்? 3 முள்ளு இருக்கும். இந்த முள்ளுள்ள அப்படி ஆயுதம் கையில் எடுத்து வருவான். அதை கொண்டாந்து ஓங்கி இப்படி டக்குன்னு குத்துவான். அதில் எவ்வளவு சிக்குதோ அவ்வளவு யாருக்கு? அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியர் எடுத்துக்கொள்ளுவான். இப்படி இடத்துல தாங்க சாமுவேல் இருந்தாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான்.
அப்படி அங்கே சீலோவாவிலே வருகிற ஜனங்களுக்கெல்லாம் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் சிலர் கேட்பான், ஐயா அந்த ஆண்டவருக்கு அந்த ஒரு கொழுப்பை மட்டுமா கவனிச்சுக்கிறேன், கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியருடைய வேலைக்காரர் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சிலே அல்லாமல் அவித்த உன் கையில வாங்க மாட்டேன், ஏன்னா பச்சையை தொடாத, ஒன்னிய நானும் ஆகாத ஆளு, சில்லறையா கொடுக்காத நோட்டா கொடுன்ற மாதிரி இருக்கு, அதானே பேச்சு. ஏன்னா உன் கையில் நான் பச்சையை வாங்கிக்கிறேன், ஆனால் பொரிச்சது உன் சட்டியில் பொரிச்சா நான் தொட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்டது மட்டும் கூட பரவாயில்ல, அதற்கு அந்த மனுஷன் கெஞ்சுவான், ஐயா இன்றைக்கு செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனி, ஆண்டவருக்குரிய அந்த சுகந்த வாசனையை தகனிக்கட்டும், அப்புறம் உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கோன்னா அவ கேட்க மாட்டான். அப்படி அல்ல, முதலாவது கொடு. பலவந்தமா புடுங்குற இடத்துல இருந்தவன், ஆனா இவன் கேட்கிறான், நான் யார் கையில பரிதானம் வாங்கினேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யார் கையிலே லஞ்சம் வாங்கினேன், கேட்காம கேட்டான். யா இன்னைக்கு சொல்ல முடியுமோ? எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொகை இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி வேண்டியா. அவர் நம்ம குறித்து என்ன சொல்ல போறாரு? சாட்சியா நிற்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க, கஷ்டம். நம்ம சூழ்நிலை பார்த்து பார்த்து தான் சொல்லுவோம். இருக்குன்னு நினச்சா கூட இருக்க விட மாட்டாங்க. ஐயா திருநெல்வேலி பாஷையில் சொல்லலாம், என்னையா சொன்ன, திருநெல்வேலி நாட்டா திருப்பி சொல்ல மாட்டான், ஏன்னா திருப்பி சொன்னால் நம்ம கேட்டுவிடுவோம். சூழ்நிலை இருக்கத்தாங்க செய்யும். எங்கெங்க சூழ்நிலை இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நாம சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு பாட்டு பாடுற, எல்லாருக்கும் தெரியும், சேர்ந்து பாடுவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவை தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவை தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். பாருங்க. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரை எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரை எந்த உள்ளத்தில் சொந்தமானா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை காத்துக்கொள்வார். நம்ம தான் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, காத்துக்கொள்ள முடியுமா? 1 யோவான் 5:18-19 வாசிக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்தும் இருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பானவர்களை, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் ஆசீர்வதித்த தெய்வம் ஐயா. அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். என கர்த்தரை நம்புகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் வீட்டோரங்களிலே மனைவி கனி தரும் திராட்சை செடி. அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். அப்புறம் என்னையா நமக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் 10 வருஷம் இல்லை, விசுவாசி 11 வருஷத்துலையும் தர முடியும். ஆமென். ஏன் சாராளுக்கு 99 வயசுல கொடுக்கலையா? 1 சாமுவேல் 2:17 வாசிக்க கேட்போம்.
ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. எங்க இருந்துச்சா? கர்த்தருடைய சந்நிதி. இவன் வீட்டுல இல்ல. அவருடைய பாவம், அந்த வாலிபருடைய பாவம் எங்க இருந்துச்சா? கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரியதா இருந்தது. யாரு? ஜனங்களுடைய பாவம் இல்ல, ஆசாரியனுடைய பிள்ளைகளுடைய பாவம். ஹலோ, யாருடைய பிள்ளைகள்? ஆசிமா, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஏன் காணிக்கை வேண்டாம்னா, கொடுக்கிற காணிக்கை கொண்டு ஒழுங்கா செலவழிக்கலைன்னா கொடுத்து என்ன பிரயோஜனம் நினைக்கத்தானே செய்வாங்க. நான் மனுஷனுக்கு கணக்கு ஒப்பிக்கிறனாலே கடவுளுக்கு கணக்கு ஒப்பிச்சு ஆகணும். நீங்க கொடுக்குற 10 ரூபா காணிக்கை கொண்டு நான் என் வீட்டை கட்டினா கர்த்தர் வீட்டோட உள்ள வச்சிருவார், கீழே தள்ளிடுவார். நான் கட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அடைக்கலான் குருவிக்கு வீடு தர்றவர் எனக்கு தர மாட்டாரா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை வச்சு காத்திருக்கணும். அந்த பாவம் அவர்களுக்கு மிகவும் பெரியதா இருந்ததுனால ஜனங்கள் ஆலயத்துக்கு வரும்போது காணிக்க போடுறதே வெறுப்பா நினைப்பாங்களாம். ஏன்? அந்த வாலிபர் செலவழித்த காரியங்கள் அப்படி. வாசிமா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சணல் ஏபோத்தை தரித்தவனாய். சணல் என்னும் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். எங்கதான் அவன் இருந்தான்? அதே இடத்துல தான். அது தெரியும், எந்த சூழ்நிலையில, அதுதான் முக்கியம். எந்த ஆலயத்திலையும் அவர் இருக்கட்டும். ஆனா அங்க இருந்த சூழ்நிலை என்ன? காணிக்கை புடுங்கிறவனும் பெரிய பாவம் வச்சிருக்க இடமும் அங்க இருந்தான். நம்மள அந்த இடத்துல போய் என்னையா செய்யறது? ஊரு கொத்தது பத்தியலா அப்படி இல்லை. அவர் சாமுவேல் கேட்கிறார், நான் யார்கிட்டப்பா எடுத்துக்கிட்டு யாருக்கு அநியாயம் செய்து சொல்லுங்க. அது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைய கூட விட மாட்டான். எப்படி? ஆலயத்துக்கு வர ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்டேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த காரியம் நல்லது அல்ல. இன்னைக்கு எத்தனை ஆசாரியன் அப்படி துணிஞ்சு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யார் வாழ்ந்தா? சாமுவேல் ஐயா. அந்த சாமுவேல் தான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே சொல்லும், அடியேல் கேட்கிறேன். எழுந்திருப்போம், வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுனீங்கப்பா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள், பரவசம் அடைகிறீர்கள், நல்லதுதான். ஆனா ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னையெல்லாம் வாரத்தில் 2 நாள் புரோகிராம் வந்துகிட்டு இருந்துச்சு, புதனும் சனியும். இன்றைக்கு புதன் மட்டும்தான் வருது. ஏன் தெரியுமா? இதை தாங்குவதற்கு மக்கள் எழும்ப வேண்டும். செவிங்க ஐயா, இதுக்கு எந்த விளம்பரமும் இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை தவிர. எனக்கு கோட்டு போட்டு டை போட்டுலாம் ஆட முடியாது. ஒரு பாட்டுக்கு 4 ட்ரெஸ் மாற்ற முடியாது. அதை விட என் மக்களுக்கு நான் அதை கொடுப்ப வாஞ்சிக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். திருநெல்வேலியில் கட்டுமான பணிக்காக ஜெபிங்க. ஐயா, அம்மா, நான் ஒவ்வொரு மாதமும் கதறி வருகிறேன். பார்வையற்ற மக்கள் அநேகர் பெற்றோரால் உறவுகளால் கைவிடப்படுகிறார்கள். உயிரோடு இருக்கிற நாட்கள்ல, மரிக்கும் காலத்தில் சொந்தங்கள் தேடி வருவதில்லை.
ஒருவேளை அரசாங்க சம்பளம் இருந்தா பென்ஷன் இருக்குமா வாங்க வருவான். ஆனா இவர்களை அடக்கம் செய்வதற்கு எல்லாருக்கும் வேலையும் கிடையாது. இறந்தா கூட இன்னைக்கு எத்தனை பேர் சொந்தங்கள் இல்லாத மக்கள். நானும் அப்படித்தான். ஒருவேளை இந்த மக்களுக்கு என்று ஒரு ஃபியூனரல் ஃபண்ட் வைத்து விட்டு போகணும். நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் வங்கியில வச்சு நிரந்தர டெபாசிட், இது ஃபியூனரலுக்கு தவிர வேற எதுக்கு உபயோகப்படுத்த முடியாது, அப்படி வைத்து விட்டு போகணும். ஐயா, ஒரு மனுஷன் எதுக்கு உதவி செய்யறானோ இல்லையோ, ஈமக்கிரியைக்கு உதவி செய்யறது பெரிய தர்மம். இந்த காரியத்தில் பலரை கர்த்தர் எழுப்பி தர ஜெபிங்க. மாதாந்திர கூட்டம் நெல்லை மாவட்டத்து அன்பர்களே, எத்தனையோ பெரிய பெரிய கூட்டத்துக்கு போவீங்களே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பாருங்க. 2 கண்ணும் தெரியாது, தான் உடுத்தி இருக்கிற மக்கள் கலர் தெரியாது. இவர்களுக்கென்று உதவிக்கரம் நீட்ட, ஐயா, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்த இயேசுவை அறிந்திருக்கிற நீங்க கருப்பா சிவப்பால் தெரியாது. இந்த மக்களுக்கு உங்க கையை திறக்கிறதுக்கு ஆண்டவர் ஏவினால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என வேதம் சொல்லுது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். உபாகமம் 15:11. பிரசங்கி 3:12. உனக்கு நன்மை செய்யணும், மகிழ்ச்சியாய் இருக்கணும், உயிரோடு இருக்கும் போது நன்மை செய்யணும். நீதிமொழிகள் 3:27. செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். யாக்கோபு 4:17. செய்யத்தக்கவன அறிந்திருந்தோ அதை செய்யாமல் போனால் பாவம். கலாத்தியர் 6:9 படி சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்வதினால் ஒருவேளை பலரால் நீங்கள் வெறுக்கப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். மத்தேயு 25:34 படி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. எப்பயா கொடுத்தோம்? இந்த ஏழை சிறியரான என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய். மத்தேயு 10:42 படி, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்னவர். இந்த ஊழியத்தை தாங்குகிற மக்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுங்க. இன்றைக்கு வேதனையோட தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய காயங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சரீரத்தின் காயங்கள் அல்ல, மன காயங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வார்த்தையினால், பேச்சினால், பிறருடைய சொல்லினால் பட்ட காயங்கள் மாற நீர் உதவி செய்யும் ஐயா. வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, பலவீனத்திலிருந்து விடுதலை தாங்க, மனம் நொந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாங்க. உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. வந்த மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் சேர்ந்து ஒரு வரி சொல்லுமா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசனே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசனே உம்மை பற்றி தானே ஐயா. தேவனே எல்ஏசு ராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. அன்பில் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீ சொல்ல சொன்னேன், யாரையும் புண்படுத்தல்ல, யாருடைய மனதையும் கிண்டி விடல்ல. நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் ஐயா,
இப்படி சாமுவேலை போல பல சூழ்நிலைகளை வாழ்ந்தாலும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்க பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.